முதலாவதாக ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். நான் சுவிஸ்ல இருந்தா அருந்தா எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறோம். இப்பொழுது நீ பாதி நான் பாதியில் இன்று முதல் இன்னும் ஒரு சின்ன மாற்றம் உண்டு. என்னென்னு சொன்னால், வழமை போலவே 5 சொற்கள் தரப்பட்டு அந்த 5 சொற்களுக்கும் நீங்கள் வேறு சொற்களை உருவாக்கலாம். அந்த 5 சொற்களில் முடியுமாறு. அதுபோல் பழமொழி இருந்தது. இப்பொழுது நாங்கள் திருக்குறளையும் சேர்க்க போகிறோம். அதிகமாக அறியப்பட்ட திருக்குறளை தான் இப்பொழுது கொண்டு வர போகிறோம். பிறகு நாங்கள் ஒவ்வொரு திருக்குறளாக இங்கே கொண்டு வரலாம். சரியா? சரி, இப்பொழுது உங்களுக்காக அந்த சொற்கள் பகுதி வரப்போகின்றது. பாருங்க. சொல்லுங்கள் இருந்தா. கரம், மானம், விடை, முறை, ரணம். உபகரம். விளங்கல? அவமானம். முதலாவது என்ன சொன்னீங்க? அது கரம் இல்லை, நான் காரம் வருது. உபகாரம் சொல்லிட்டீங்க. சரி, காரத்துக்கு நீங்கள் பிறகு யோசிங்க. விடை? இது அவமானம். சரி, விடை? விமானம். மற்ற விடைக்கு ஒன்று சொன்னா காணும். பிரியா விடை. ஒன்று சொன்னா காணுமா? ஒவ்வொரு சொல்லியும் ஒன்று சொல்லுங்க. பிரியா விடை. சரி, விடுமுறை. விடுமுறை. காரணம். காரணம். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் சொற்களின் கரம் நீங்க சொல்லல. கரம் சொல்றேன்னா சொல்லி பார்க்கலாம். நீங்க கரம். சக்கரம். 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 சரி, மகன் சொல்லித்தாரான். மகன் சொல்லித்தாரா? எத்தனை வயது மகனுக்கு? 11 வயது. 11 வயது மகன் உங்களுக்கு சக்கரம்னு சொல்லித்தாரு. வாழ்த்துக்கள். தமிழ் பாடசாலைக்கெல்லாம் போறாரா? உங்களோட ஏற்கனவே கதைச்சவர் கேசவன் பேர். கேசவன் காய்ச்சவர். இல்லை, அவர் பாடசாலைக்கு போறாரா? ஆமா, 5ஆம் வகுப்பு படிக்கிறான். தமிழ் பாடசாலைக்கு போறாரா? ஓமோ, 2 மைண்ட். ஆமாம், அந்த தமிழ் பாடசாலை இருப்பதால் தான் புலம்பெயர் தேசங்களில் எங்களுடைய மாணவர்களுக்கு தமிழ் பேசுவதற்கு எங்களுடைய வீடுகளில் இருந்து நாங்கள் பேசும்பொழுது தமிழ் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு, மாணவர்கள் இல்லை பிள்ளைகளுக்கு தமிழ் வந்துவிடும். ஆனாலும் இப்படியான தமிழ் பாடசாலைக்கு போகும்பொழுது தான் இந்த எழுதுதல் வாசித்தல் எல்லாம் சிறப்பாக அமையும் இல்லையா? ஆமாம். இப்பொழுது பார்த்தோம் என்றால் சக்கரம் என்றால் என்ன? சக்கரம் என்றால் சில்லு. சக்கரம் என்றால் சில்லு. அவமானம் என்றால்? அவமானம் என்றால் என்னண்டு? அவமானம் என்றால் அவமானம் தான் இல்லையா? சரி, இப்பொழுது பிரியாவிடை என்றால்? பிரியாவிடை என்றால் ஒருவர் பிரியாவிடை வைத்து செல்லுறது. ஆமாம், விடைபெறுதலை பிரியாவிடைன்னு சொல்வார்கள். சரி, அதாவது பிரியா விடை, பிரியும் பொழுது விடை கொடுத்தல். அவமானம் என்பது மானத்துக்கு எதிரானது, அதாவது மானம் இன்றி போறது. மானத்துக்கு அவமானம். மானம் போற என்று கூட சொல்லி போடுவாங்க. விடுமுறை என்றால்? ஹாலிடே. ஹாலிடே. விடுமுறை என்று சொன்னால் விடுப்பு, விடுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓய்வு மாதிரி இல்லையா? காரணம் என்றால்? காரணம் தான். காரணம் தான் இல்லையா? காரணம் தான். ஆமாம், ஒன்றுடைய காரணம்னு சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் பழமொழி பகுதிக்கு போவோம். அருந்தா, சரி. வெள்ளாடு போன இடமும் வெட்டை என்று முடிகிறது. அதற்கு முன்பதாக என்ன வரும்? வெள்ளாடு போன இடமும் வெட்டை. உங்களுக்கு குறிப்பு தரேன்னு சொன்னால் வேறு என்ன போன இடம் வெட்டியாக இருக்கும். வெள்ளாடு போன இடமும் வெட்டை என்று சொல்லும் பொழுது வெள்ளாடு போன இடமும் வெட்டை என்றால் வேறு ஏதோ போன இடமும் வெட்டியாக இருக்க வேண்டும் இல்லையா? அது ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் என்று சொல்வார்கள் இல்லையா? அது வேற. இது வெள்ளாடு. வெள்ளாடு புகுந்த இடமும் வெட்டை. அதற்கு முன்பதாக எது புகுந்த இடம் என்று யோசிச்சிங்கன்றால் அந்த முன்பகுதியை சொல்லிக் கொள்ளலாம். இல்லை, அந்த வெள்ளாட்டுக்கு ரைமிங்காக வரும், அதாவது எதுகையோடு வரும். சார், அது அப்படியே இருக்கட்டும். நாங்கள் 2 நேயர்களிடம் கேட்டுட்டு அவங்க சொல்லாட்டி நாங்கள் என்ன பழமொழின்னு சொல்லி அதற்குரிய விளக்கத்தை சொல்லுவோம். இப்பொழுது திருக்குறள் பகுதி முதலாக உங்களுக்கு தான் வருகிறது. மிகவும் இலகுவாக இருக்கும், எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதன் முற்பகுதி என்னவாக இருக்கும்? அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. நீங்க பின்பகுதி சொல்றீங்க. என்ன பின்பகுதி தான் சொல்லுவோம், முன்பகுதி சொன்னா நீங்க தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை குறிப்பு சொல்றேன்னு சொன்னால் ஒரு எம்ஜிஆருடைய பாடல் ஒன்று இப்படி ஆரம்பிக்கும். தெரியும், அந்த பாட்டு தெரியும், ஞாபகத்துக்கு இப்ப வருது. அந்த திருக்குறள் பாடுவா தெரியும். திருக்குறள் தெரியும்.
சரி, பரவாயில்ல. உங்களுடைய இணைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கேசவனுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமாம், இது நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய நேரத்தில் இன்றிலிருந்து சில மாற்றங்கள், அதாவது திரை சார்ந்த கேள்விகளை தவிர்த்து நாங்கள் தமிழ் சார்ந்த கேள்விகளையே முழுவதுமாக உள்ளடக்கி இந்த நீ பாதி நான் பாதி இன்றிலிருந்து வரப்போகிறது. ஆகவே நீங்கள் இணைந்து கொண்டு எங்களுடன் தரப்படும் சொற்களை கொண்டு முடியுமாறு சொற்களை உருவாக்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் பழமொழி பற்றி பேசலாம். பிற்பாதி நான் தருவேன், முற்பாதி நீங்கள் சொல்லலாம். பிறகு நாங்கள் அதன் விளக்கம் என்னவாக இருக்கும் என்று பேசிக்கொள்ளலாம். அதே போல் இன்று முதல் உங்களுக்காக திருக்குறள் கூட வந்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் போட விரும்பினால், அதாவது இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்து அல்லது பதில்கள் சொற்கள் பற்றி ஏதாவது போட வேண்டும் என்றால் நீங்கள் நேரடியாக போட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய கொமெண்ட்ஸ் எல்லாம் நேரலையில் உங்களுக்காக காட்டப்படும் தொலைக்காட்சியில். அதே நேரத்தில் லைக் செய்தால் நிகழ்ச்சி முடிவதற்கு உங்களுடைய பெயர்கள் இங்கே வாசிக்கப்படும். இன்னும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம் தூயவன், நான் கோணேஸ்வரன். கோணேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கின்றோம், நீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம் கோணேஸ்வரன். சில மாற்றங்களோடு நீ பாதி நான் பாதி. பார்த்தேன். முதலில் அழைப்பில் வந்தேன், அழைப்பு ஒக்கிபாய்ட். சரி, இப்போ என்னென்னு சொன்னால் முதலாவதாக வழமை போலவே உங்களுக்காக சொற்கள் வருகின்றன, பாருங்க. பார்க்குறேன், சொல்லுங்கள். கரம், மானம், விடை, முறை, ரணம். ஒன்று முதல் சொல்லுகின்றேன். தகரம். தகரம். தன்மானம். தன்மானம். வினாவிடை. வினாவிடை. தலைமுறை. தலைமுறை. ரணத்துக்கு என்னால பிடிக்க முடியவில்லை துயவன், மன்னிக்கவும். அருந்தா காரணம் சொல்லியிருந்தார். அந்த நூலிலேயே பிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே தொடர்ச்சியா நிறைய வரும், அப்படியே கோர்வையா வரும். கோர்வையா என்ன வரும்? காரணத்துக்கு அடுத்து என்ன வரும்? மரணம். மரணம் என்பதும் சரியாக தானே அமைகிறது, இல்லையா? ஆமாம். சரி, இப்பொழுது நாங்கள் பார்த்தோம்னா தகரம் என்றால் என்ன? தகரம் என்றால் நாங்கள் ஊர்ல சொல்லுவோம் தகரம் என்று சொல்லி, பீப்பாக்கள் வாரது. பீப்பாக்கள் வாரது தகரம். அது நாங்கள் சொல்றோம் பீப்பா என்ன சொல்றோம், பீப்பான்னு சொல்லுவோம். ஆனா போடுற அந்த தகரம் இப்போ ஒன்றுக்கு நாங்கள் பாய்ப்போம் இல்லை, அலுமினியம் சம்பந்தப்பட்ட. இல்லை, சரியா சொல்லுங்க. ஏனென்றால் மக்கள் எல்லோரும் நாங்கள் பேச்சு வழக்கில் பாவிக்கும் தகரம் என்பது வேறு, உண்மையான தகரம் வேறு. அதனால தான் கேட்குறேன். அதோடைய விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். கொஞ்சம் கடினமா உள்ளது. இல்லை, கடினம் இல்லை, நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அதாவது தகரம் என்பது ஒரு உலோகம், சரியா? ஓம். தங்கம் வெள்ளி போல தகரம் என்பதும் ஒரு உலோகம், அவ்வளவுதான். அந்த தகரம் என்ற உலோகத்தில் செய்யப்பட்ட பீப்பாயை நாங்கள் தகர பீப்பாய் என்று சொல்லி காலப்போக்கில் எப்படி கேண்டோஸ் சாக்லேட் என்பது கேண்டோஸாக மாறிச்சோ அதே போல இது தகரமாக மாறிட்டது. உண்மையிலேயே தகரம் என்பது அந்த உலோகம். தகரத்தை கொண்டு நாங்கள் வேலியெல்லாம் அடைப்போம், இல்லையா? கூரையெல்லாம் வேந்திருப்போம், இல்லையா? ஆமாம். தகரம் என்பது ஒரு வகை உலோகம். இப்பொழுது தன்மானம். தன்மானம் என்றது ஒருவர் ஒரு தன் மானத்தை காக்கிறது. இப்ப கவரிமான் போல அதெல்லாம் இருக்கணும். தன்மானம் என்றால் என்ன? தன்மானம் என்றது எங்களோட மானத்தை நாங்கள் காப்பாற்றுவது. ஆமாம், அதுதான் தன்மானம். தன்னுடைய மானம், அதாவது எங்களுடைய மானத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். தன்மானம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, அதாவது எங்களுடைய மானத்தை நாங்களே பாதுகாத்துக் கொள்வது, விட்டு கொடுக்காமல் இருப்பது, இல்லையா? சரி, இப்பொழுது வினாவிடை என்றால் எங்களுக்கு தெரியும். வினாவும் விடையும் கேள்வி பதில். ஆமா. தலைமுறை என்றால் பரம்பரை. ஒவ்வொரு தலைமுறை என்று சொல்லும் பொழுது அடுத்த பரம்பரையை சொல்லலாம், வம்சத்தை சொல்லலாம். மரணம் என்றால் தெரியும். மரணம் என்றால் இறப்பு, இல்லையா? இப்பொழுது உங்களுக்காக பழமொழி வரப்போகிறது. வெள்ளாடு போன இடமும் வெட்டை. அதற்கு முன்பதாக என்ன போன இடம் என்று யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த கொஞ்சம் கடினமா இருக்கின்றது. அடுத்த கேள்வியை கேளுங்கள், நான் யோசிச்சுட்டு வரேன். யோசிச்சு கொண்டிருங்க. நீங்க சொல்லாட்டியும் நான் இப்ப பதில சொல்ல போறேன், சரியா? ஆமாம். அடுத்ததாக திருக்குறள் பகுதி. சொல்லுங்கள். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எல்லாம் உமக்குரியர். என்ன? பல்லாண்டு வாழ் திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஒரு பாடலில் ஆரம்பித்திருப்பார். ஆமாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன். அதுக்கு முன்பதாக என்ன வரும்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையோர் என்றும் உமக்குரியர். சில நேரம் பிழையா இருக்கலாம் வசனம், கொஞ்சம் பிழைக்குது, பரவாயில்லை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்றால் என்ன? அன்பிலார் சுயநலவாதிகள்.
ஆமாம், அன்பிலார் என்று சொல்லும் பொழுது அன்பு இல்லாதவர்களுடைய எல்லாம் தமக்குரியர் என்றால் தங்கள் தங்கள் சுயநலமாக இருப்பார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அதாவது அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் தமக்குரிய ஆக்களாக சுயநலத்தோடு இருப்பார்கள். அன்புடையார், அன்பு உள்ளவர்கள் உடைய என்பும் என்றும் என்பும் என்பும் என்றால் எலும்பு கூட உரியர் பிறர்க்கு. ஆமாம், அவர்கள் எலும்பை கூட தன்னுடைய பொருட்களை கொடுப்பது போல, தன்னுடைய உயிரை கொடுப்பது போல உடலில் இருக்கும் எலும்பை கூட கொடுப்பார்களாம். அந்த அளவுக்கு அன்புடையார்கள், அவ்வளவுக்கு அன்புடையவராக இருப்பாங்க. இப்ப நாங்கள் உங்களோட இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு இது. சரி, இப்பொழுது நாங்கள் உண்மையா நான் உண்மையை நினைச்சிட்டேன். நவச்சுவையன்றல்ல ஒரு உங்களோட பேசி பழகிற ஒரு நாளில் எப்பவும் கொண்டே இருப்பேன் உங்களோட. சரி, இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் வெள்ளாடு போன இடம் வட்டைக்கு முன்பதாக ஒரு பகுதி வரும்னு சொன்னல. கொஞ்சம் கடினமா இருந்தா பிடிக்க முடியும். சொல்லுங்க நீங்கள். நான் சொல்றேன், வெள்ளம் போன இடமும் வெள்ளாடு போன இடமும் வெட்டை. எப்படின்னு சொன்னால், வெள்ளம் போனால் அந்த இடத்துல எல்லாம் அடிச்சு கிடிச்சு போயிடும். அதுல எந்த விதமான சாமான்களும் இருக்காது. புல் பூண்டோ அல்லது பொருட்களோ வீடோ மரமோ இருக்காது, உடைச்சு கொண்டு போயிடும். அதே போல வெள்ளாடு மேய்கிற இடத்துல ஃபுல்லா முழுவதுமாக அதை வெட்டி ஆக்கிவிடும், எல்லா புல்லையும் மேய்ந்து விடும் வெள்ளாடு என்று சொல்லுகிறார்கள். ஆமா, நல்ல விஷயங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஆமாம், கோணேசன் இருந்திருந்தார். இப்பொழுது நாங்கள் நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கோம். நீங்கள் இணைந்து கொண்டு 5 சொற்கள் இருக்கின்றன, பழமொழிகள் இருக்கின்றன, திருக்குறள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் நாங்கள் பிற்பாதி நான் சொல்லும் பொழுது முற்பாதி நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் விளக்கங்களை கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் டிபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினுடன் இணைந்து கொண்டு கொமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களையும் பதில்களையும் சொற்களையும் கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அவை நேரலையாக உங்களுக்கு தொலைக்காட்சியில் காண்பிக்கப்படும். அதே நேரத்தில் லைக் செய்தால் உங்களுடைய பேர்கள் இங்கே வாசிக்கப்படும். இன்னும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம் தூய்வனம், தீபா வைக்கிறேன். தீபா, எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கோம், நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கோம். இப்பொழுது நாங்கள் சொற்கள் பகுதிக்கு போவோம். ஓகே, சரி. கரத்துக்கு வந்து சிகரம். சிகரம். மானத்துக்கு வந்து சன்மானம். தன்மானம் சொல்லியாச்சு. தொலைக்காட்சி பார்க்கலையா? தன்மானம் தொலைக்காட்சி பார்க்கல. இவ்வளவு நேரம் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தார் கோனேஸ். ஓகே, யோசிங்க, அதை விட்டுட்டு அடுத்ததை சொல்லி போட்டு யோசிங்க. விடை வந்து பணிவிடை. பணிவிடை. முறை வந்து முதல் முறை. முதல் முறையா? ஓ, முதல் முறை. சரி. ரணம் வந்து சரணம். சரணம். எதுக்கையோட சொல்லுங்கன்னே மரணத்திலிருந்து சரணத்தை படிச்சிட்டீங்க. மானத்துக்கு சொல்லுங்க. மானம் கட்டாயம் சொல்லணும் இல்லை, இல்லாட்டி விடுவோம். அதை யோசிச்சு கொண்டிருங்க. சிகரம் என்றால் என்ன? சிகரம் என்றால் மலை தொடர், மலைத்தொடர் சிகரம். சிகரம் என்றால் மலையின் உச்சி. ஓ, மலையின் உச்சியோ. சரி. பணிவிடை என்றால் ஒரு ஆட்களுக்கு பணிவிடை, அதாவது சேவை செய்தல். சேவை செய்தல். சரி. முதல் முறை என்றால் எங்களுக்கு தெரியும், முதலாவது முறை. முதல் முறையாக செய்வதை முதன் முறைன்னு சொல்வோம். முதலும் முறையும் சேரும் பொழுது இலக்கணப்படி அது இல்லைன்னா இன்னவாக மாறி முதன் முறை என்று மாறுகிறது. சரணம் என்றால் ஒரு பாட்டு வரிசையில பல்லவி அனுபல்லவி சரணம். மூன்றாவது சரணம் என்றால் பாடலின் ஒரு பகுதி. இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன சரணம்? சரணம் என்றால் சரணாகதி அடைகிறது, அடைக்கலமாகிறது. சரியா? ஆமாம். ஆகவே சரணத்துக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. வேறு வேறு அர்த்தங்களும் நிறைய இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு அர்த்தத்தையும் சொல்லிவிட்டேன். சரணம் என்பது சரணாகதி அடைவது, அதாவது அடைக்கலமாதல். இப்பொழுது உங்களுக்காக பழமொழி பகுதி இருக்கிறது. நான் உங்களுக்கு மானத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். மானத்தை பற்றி இல்லை, மானத்தில் முடியுமாறு சொல்லை உருவாக்குறேன்னு உருவாக்கி சொல்லலாம். பிறகு இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் மாடு படியாது என்று முடிகிறது. அடியாத மாடு பணியாது. அடியாத மாடு பணியாது. இல்லை, மாடு படியாது என்று முடிகிறது. படியாது. சரி, முதல் பகுதி சொல்லணும்னு சொல்லியாச்சு இல்லையா? ஓ. அடியாத மாடு படியாது என்றால் என்ன? அப்படின்னா என்ன? அதாவது அடிக்காத ஆட்கள் வந்து எனக்கு தெரியும், உங்களோட வீட்டில் சின்ன வயசுல நீங்க இருக்கக்குள்ள அடிக்கடி விழுறதாம அடியாத மாடு படியாது, அடியாத மாடு படியாது என்ன முன்னோர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உனக்கு அடிக்காம விட்டால் படிக்க மாட்டான்ட்டு விழுறதாங்க உங்களுக்கு. அடியாத மாடு படியாதுன்ற எப்படின்னு சொன்னால், மாட்டுக்கு நாங்கள் அடி கொடுக்காம விட்டால் அது படிஞ்சு போகாது. அதாவது நாங்கள் மாட்டை நாங்கள் ஒரு வயலுக்கோ அல்லது வேறொரு தேவைக்கு பாவிக்கும் பொழுது அதுக்கு நாங்கள் அடி கொடுத்து செய்யாவிட்டால் அது குட்டி நாய்க்கு செல்லம் கொடுப்பது போல படியாது.
இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது கூட தவறான அர்த்தமாக இருக்கலாம். ஓகே. ஆனால் உண்மையான அர்த்தம் எதுவாக இருக்கலாம்னு பார்த்தோம் என்றால், நாங்கள் விலங்குகளுக்கு லாடம் அடிப்போம் கீழே. லாடம் அடிக்கிறோம். ஆமாம், லாடம் அடிக்கும் பொழுது அடிக்கும் பொழுது அது கல்லோ முள்ளோ போகும் பொழுது அதற்கு வலிக்காது. லாடம் அடிக்கும்போது வலிக்கும், அதுக்கு பிறகு அது ஒரு எங்களுடைய காலணி மாதிரி இருக்கும், சப்பாத்து மாதிரி. ஆகவே அடியாத மாடு படியாது. அதுக்கு அப்போ அந்த லாடத்தை நாங்கள் அடிக்காம விட்டால் அது எல்லா இடத்துக்கும் போகாது. நாங்கள் சொல்லும் வேலையை செய்யும் அளவுக்கு அந்த காலுக்கு அடியில் வலு இருக்காது. ஏனென்றால் முள்ளு குத்தினாலும் அதற்கு வேலை செய்ய முடியாது. இப்படியும் இருக்கலாம். ஆனால் அடிக்காட்டி படிக்க மாட்டோம்லாம் இல்லை. சரி, இப்பொழுது நாங்கள் வானத்துக்கு வந்து அனுமானம். அனுமானம் அனுமானம் என்றால் என்ன? அனுமானம் என்றால் யோசிக்கிறதா? அனுமானம் என்றால் ஒரு குத்துமதிப்பா சொல்றது இல்லையா? ஓ, இல்ல குத்துமதிப்பா. ஆமா. இப்பொழுது பழமொழி வருகிறது. உங்களுக்கு சிறிய பகுதியை விட்டுட்டு பெரிய பகுதி சொல்றேன், சரியா? ஓகே. விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உழற்றும் பசி. நீங்க அதிகாரம் எல்லாம் சொன்னா நாங்க சொல்லுவோம். அதிகாரம் சொல்லி எத்தனை பக்கம்னு சொல்றேன். டக்காண்டு நீங்க வீட்டுல இருக்கிற திருக்குறளை எல்லாட்டி கூகுள்ல அடிச்சு பார்க்க போறீங்களா? அடுத்தடுத்தாக அதான் செய்ய போறாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்று முடிகிறது. எப்படி தொடங்குகிற என்று அடுத்தடுத்த நேர்கள் சொல்லட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம். இது நீபாதி நாள் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்காக தமிழ் சார்ந்த கேள்விகள், சொற்களை உருவாக்குதல், பழமொழிகள், திருக்குறள் என்ற 3 பகுதிகள் இருக்கின்றன. நீங்களும் இணைந்து கொண்டு சொற்களை சொல்லலாம், பழமொழிகளை கண்டுபிடிக்கலாம், திருக்குறளை கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் டிபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக பதில்களையும் கருத்துக்களையும் சொல்லிக்கொள்ளலாம், சொற்களை கூட சொல்லிக்கொள்ளலாம். லைக் செய்தால் உங்களுடைய பெயர்களை நாங்கள் நிகழ்ச்சி முடிவதற்கு வாசிப்போம். ஆனால் டிபம் லைவ் என்ற பேஜினூடாக சென்று நீ பாதி நான் பாதி என்ற அந்த பதிவுகளை போட்டால் தான் நாங்கள் இப்பொழுது அதை காட்டக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம். யாரது? வணக்கம், நான் துரசிங்கம். துரசிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறோம் துரசிங்கம். இப்பொழுது உங்களுக்கான சொற்கள் வருகின்றன. ஆமாம். ஆரம்பிங்க. அந்தரங்கம் சொன்னவையாகுமா? சொன்னவை அந்தரங்கம். அந்தரங்கமா? அந்தரங்கம் இந்த 5 சொல்லையும் வராதே. காரம், அது கரம் என்ன? விமானம், 2வது விமானம். விமானம். வினாவிடை. வினாவிடை வந்துட்டு. வினாவிடை வந்துட்டுதா? ரெண்டாவது மற்றது கடைசிக்கு ரணகணம். ரணகளம் இல்ல, இது ரணமண்டு முடிய வேண்டும். நான் உங்களுக்கு வேணுமென்றால் நான் ஒரு உதவி மாதிரி செய்கிறேன். எப்படின்னு சொன்னால், இவங்க சொன்ன எல்லாம் சொல்றேன், நீங்க அதை வச்சுக்கொண்டு ரைமிங்கா கண்டுபிடிங்க. அதாவது எதுகையை போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். காரணம், மரணம், சரணம் இதெல்லாம் வந்திருக்குது. மரணம், சாரணம், காரணம் தான் சொன்னேன். காரணம், மரணம், சரணம். நீங்கள் இன்னும் கரத்துக்கு சொல்லல, விடைக்கு சொல்லல, முறைக்கு சொல்லல, ரணத்துக்கு சொல்லல. விடை, 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 தலைமுறை, தலைமுறை, விடுமுறை. விடுமுறை சொல்லியாச்சு. இது விடுமுறை, விடுமுறை, தலைமுறை, முதன்முறை சொல்லியாச்சு. இது கரத்துல சக்கரம், தகரம், சிகரம் சொல்லியிருக்குது. அரங்கம், காரணம், காரணம். சரி, இப்பொழுது நாங்கள் பழமொழி பகுதிக்கு போக போகிறோம். சொல்லுங்க. ஆமாம், இப்பொழுது நாங்கள் பழமொழிக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த மற்ற 4 சொற்களிலும் முடியுமாறு சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். அதுக்கு முன்பதாக விமானம் என்றால் என்ன? விமானம் என்றால் நாங்கள் பறக்கிறது. விமானம். நீங்கள் பறக்கிறது விமானமா? விமானம் தெரியாது, சொல்லுங்க. விமானம் என்றால் ஆகாய விமானம். ஆகாய விமானம் அப்படி சொல்ல முடியும். விமானம் என்றால் ஆகாய விமானம், ஆகாயத்தில் பறக்கும் ஒரு வாகனம். ஆகாயத்தில் பறக்கும் ஒரு வாகனம், ஒரு வாகனம் சொல்லலாம். இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. விமானம் என்று சொல்லும் பொழுது இந்து கோயில்களின் வாசலில் இருக்கும்
விமானம் ஒரு பகுதி தெரியுமா? ஆ. அது கூட ஒரு பறத்தல் நிலையிலான் இருக்கும். ஆ. சரி, விமானம் சரி. இப்பொழுது நாங்கள் பழமொழிக்கு போகலாம். சரி, கன்னமிடலாமா என்று முடிகிறது. வீட்டில் கன்னமிடலாமா? யார் வீட்டில் கன்னமிடலாமா? கன்னம் இடலாமா? வீட்டில் கண்ண விடலாம். என்ன தெரியல எனக்கு. மிகவும் பிரபலமான ஒரு பிரபலமான மாத்திரம் இல்லை, நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கும் ஒரு பழமொழி தான் இது. ம். வீட்டில் கன்னமிடலாமா? யாருடைய வீட்டில் கன்னமிடலாமா? எல்லார வீட்டிலையும் கன்னமிடலாமாம், இவர வீட்டில் மட்டும் இடக்கூடாதாம் என்பது போல் இந்த பழமொழி. அப்படி அல்ல உள்ள அர்த்தம். ஆனால் இந்த பழமொழி அப்படியும் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லிக் கொள்கிறோம், அவ்வளோதான். ஆனாலும் பழமொழி அப்படி தான் இருக்கிறது. வீட்டில் கன்னமிடலாமா? யார் வீட்டில்? பிறர் வீட்டில் கண்ணமிடலாமா? பிறர் வீட்டில் கன்னமிடலாமா? சொந்த வீட்டில் கன்னமிடலாமா? அதான் பிறர் வீட்டு கண்ண இல்லை, பிறர் வீட்டில் கன்னமிட்டாலும் பிடிச்சு பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு அறிவுரையெல்லாம் செய்து அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் சொந்த வீட்டில் கன்னம் வச்சிங்களோ. சரி, இப்பொழுது நாங்கள் திருக்குறள் பகுதி போவோம். விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உரற்றும் பசி என்று முடிகிறது. அதன் முற்பகுதி என்னவாக இருக்கும்? விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உரற்றும் பசி. விஜயடிவில போற இதெல்லாம் பாக்குறோம் தானே. அதெல்லாம் எல்லா விஜயடிவில போற இதுல திருக்குறள் எல்லாம் போகுது, எல்லாம் பாக்குறதானே. நீங்க விஜய் டிவியில் திருக்குறள்லாம் பார்க்குறீங்களா? இல்ல விஜயடிவில அந்த இதுல போகுது, ஆமாம், ஒரு நிகழ்ச்சி போகுதல்ல, அதெல்லாம் பாக்குறோம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சு கொண்டு இன்னொரு தொலைக்காட்சியை பற்றி பேசலாமா? இல்ல இல்ல, அதுல பாக்குறதான் பாக்குறதான் பாடிக்கு சொல்றேன். ஆமா ஆமா, எல்லா தொலைக்காட்சிகளிலும் இருக்கும் இல்லையா? திருக்குறள் கட்டாயமா காலையில இருக்கும். ஆமா, காலையிலக்கு மற்றது ஒரு வார்த்தை 1 லட்சம் இது போதல்ல கேள்வி அதுல போறது இல்ல. வேறு வேறு நிகழ்ச்சியை பத்தி நாங்கள் பேச தேவையில்லை. இல்ல இல்ல, அதுல திருக்குறள் போறோம் பாக்குறோம் தெரியல நாங்க. ஆனால் திருக்குறள் புத்தகத்தை எடுத்து வாசிச்சது இல்லை. இதுக்கு எங்க புத்தமாக்கு நேரம் இல்ல. சரி, பரவாயில்லை. துரசிங்கம், நீங்க ஒரு சொல்லு தான் சொல்லியிருக்கீங்க, 4 சொல்ல இல்லை. மீண்டும் பார்க்க போறீங்களா? சரி, கரம் கரம்பானம் விடை விடை முறை முறை. யோகிக்க தெரியல. சரி, பரவாயில்லை துரசிங்கம், வாழ்த்துக்கள் உங்களுடைய பதிலுக்கு. அதே நேரம் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். திடீரென்று சொன்னால் வராதுதான், உண்மைதான். நிச்சயமாக நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், நிறைய சொற்கள் வர இருக்கின்றன. நன்றி, வணக்கம். ஆமாம், இப்பொழுது துரசிங்கம் இணைந்திருந்தால் நாங்கள் நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இது போட்டி நிகழ்ச்சி அல்ல, ஒரு நிகழ்ச்சியோடு நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு கொஞ்சம் சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன, பழமொழி தரப்பட்டிருக்கின்றன, திருக்குறள் தரப்பட்டிருக்கின்றன. பிற்பாதி தந்திருக்கிறோம், முற்பாதி நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றிய பதிவுக்கு கீழே கமெண்ட் செய்தால் அதை நாங்கள் தொலைக்காட்சியில் நேரில் காட்டுவோம். லைக் செய்தால் நிகழ்ச்சி முடிவதற்கு வாசிப்போம். மிக வேகமாக சொல்ல வேண்டும், ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைகிறோம். நேர்களை இந்த நேரத்தில் இன்னொரு நேரம். வணக்கம். வணக்கம் தியவன். வணக்கம். வணக்கம் உமா காண்டிபன். வணக்கம் தியவன், நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓ, நலமாக இருக்கின்றோம். சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் அல்ல, சொற்கள் வரப்போகின்றன, பாருங்க. ஆமாம். கரத்துக்கு குக்கரம். குக்கரமா? ஓ. கூனாவா? ஓ. சரி. மானத்துக்கு தீர்மானம். தீர்மானம். விடைக்கு ஆவிடை. ஆவிடையா? ஓ, ஆவிடை. உரைக்கு திருமுறை. திருமுறை. ரணத்துக்கு விபரணம். விபரணம். சரி, குக்கரம் என்றால் என்ன? குக்கரம் என்று சொன்னா அணில். அணிலா? ஓ. அணிலுக்கு இன்னும் ஒரு சொல் குக்கரமா? குக்கரமா புக்கரம்? புக்கரம்.
புக்கரம் பூனாவா? ஓ சரி, அது எனக்கு நான் கேள்விப்படல, பார்க்குறேன். அல்லது நகரம் என்று எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நகரம் என்று எடுங்க. நகரம் எடுத்துக்கணும். எதுக்கு பம்பு இல்லையா? சரி, இல்ல தேடி பார்த்து நான் விட மாட்டேன், சொல்றதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் தேடுவேன். அது எனக்கு தெரியாத விஷயத்தை நானும் தேடு தானே வேணும் இல்லையா? நான் தெரியாத சொல்லி பாப்பாவோட சொல்லு. இல்ல, நல்ல விஷயம் அது. புக்கரம் என்று இருந்தால் நல்ல விஷயம். மானத்துக்கு என்ன சொன்ன நீங்க? தீர்மானம். தீர்மானம். தீர்மானம் என்றால் என்ன? முடிவெடுக்கிறது. முடிவெடுக்கிறது. ஆவிடை என்றால் என்ன? ஆண்டா பசு, பசு கன்று, ஆவிடை. ஆவிடை என்றால் பசுக்கன்று. திருமுறை என்றால்? திருமுறை என்றா அதிகாரம். திருமுறை என்றால் வேற என்ன சொல்றது, ஒரு பதிகம். பதிகம் அது திருமுறையா திருமறையா? பன்னெண்டு திருமுறையே என்னன்னு சொல்றது? 12 திருமுறைகள் இல்லையா? பகுதிகள் இல்லையா? பகுதிகளா? பகுதிகள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. விவரணம் என்றால்? விவரணம் என்றால் ஒன்றை விவரிக்கிறது. விவரணம் என்று சொன்னால் ஒன்றை பற்றிய விவரம் இல்லையா? கொஞ்சம் விளக்கமாக விவரித்து சொல்லுதல். விவரணம் விவரணம் சொல்லுவார். விவரணம் இல்ல, விவரணம் சொல்வார்கள் இல்லையா? வீணா வானா சொல்வார்கள். விவரண சித்திரம் என்று சொல்லி ஒரு ஒரு இடத்தை பற்றி ஒரு பொருளை பற்றி கொஞ்சம் விவரிச்சு சொல்லுவாங்க. விவரிச்சு சொல்றதா? விவரணம். விவரிக்கிறபடியா விவரணம். விவரணம் அல்ல, விவரணம். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் புக்கரத்தையும் ஆவிடையும் விடுறதா இல்ல? ஆவிட உக்கரம் சரியா இருக்க விடைக்கிறது. உக்கரமா? ஊனாவா? ஊனாவா? இந்த தோருடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மகசிரியன் தேவாரம் இருக்கல. சரி, அதுல தோருடைய செவியன் விட ஏறியோர் வருதல்ல, அந்த விட ஏறியோர் ஆண்டா பார்த்து அப்படி நினைக்கிறேன். அந்த வடிவா தெரியல பாருங்க. உக்கரமா புக்கரமா? எனக்கு சரியா விளங்க. இது புக்கரம், இது அணிலுக்கு புக்கரம், பூனா. பூனா. சரி, அதை பார்க்கிறேன். இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக பழமொழி இருக்கிறது. வீட்டில் கன்னமிடலாமா? அன்னமிட்ட கை, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம். இங்க குழப்பாதீங்க. அன்னமிட்ட வீட்டில் கன்னமிடலாமா? அன்னமிட்ட வீட்டில் கன்னம் இடலாமா? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப உணவு தந்த ஒரு வீட்டுல போய் களவெடுக்கலாமா? கன்னமிடுதல் சொன்னா களவெடுத்தல் இல்லையா? கன்னமிடுதல் என்றால் ஓட்டை போடுதல் வரும். ஆனால் ஓட்டை போட்டு என்ன செய்வார்கள்? களவெடுப்பார்கள். ஆகவே அன்னமிட்ட வீட்டில் கன்னமிடக்கூடாது, களவெடுக்கக்கூடாது. வேறு வீடுகளில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமாம், விளக்கம் செஞ்சோற்று. ஆமாம், செஞ்சோற்று கடன் ஒன்று இருக்கிறது. ஒரு உதவி செய்தால் அவர்களுக்கு பிரதிபகாரம் செய்கிறது. அது செய்ய முடியாவிட்டாலும் உதவி செய்வதற்கு நாங்கள் ஒரு உபத்திரவம் என்று சொல்ல முடியாது. இல்ல, உபத்திரவம் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு கெடுதல் செய்யாம இருக்கணும். உபத்திரவம் என்றது வேற, உதவி செய்யாம தொந்தரவு கொடுக்கிறது. இது கெடுதல் செய்தது. ஆமாம். இப்பொழுது பழமொழி பகுதிக்கு இப்ப முடிஞ்சு விட்டது பகுதி. இப்பொழுது திருக்குறள் பகுதிக்கு போகிறோம். தெரிஞ்ச திருக்குறளை கேளுக்கவா? தெரிஞ்ச. சரி, உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லுங்க. இதா செய்தாரே ஒருத்தர், அவர் ஆடே செய்து விட. பிறகு அதுக்கு அடுத்தது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உனக்கே உலகு. அதுக்கு பிறகு கற்றது ஆயவே. நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு எதில் கேட்பீங்க? இல்ல, சொல்லுங்க. கற்றதினால் ஐயோ அடிக்க செய்து. சரி, விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உரற்றும் பசி. அதாவது விண் நின்று பொய்ப்பின், அதாவது விண் பொய்க்கிறன்னு சொன்னால் மழை பெய்யாம வர்றது. மழை பெய்யாம விட்டால் விரிநீர் வியனுலகத்து, அதாவது விரிந்த நீருடைய இந்த உலகத்துல, அதாவது நிறைய சமுத்திரங்கள் கடல் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கு. மூன்றில் 2 பங்கு நீராக இருக்கிறது. அவ்வளவு நீர் சூழ்ந்திருந்தா கூட மழை பெய்யாம விட்டால் இந்த நீரால பிரயோசனம் இல்லை. அந்த உலகம் முழுக்களும் எல்லா உயிர்களையும் பசி வருத்தி கொண்டிருக்கும். இது என் உரை, சரியா? இல்ல, வேற யாருடைய உரையும் இல்லை. நானாக சொல்வது உரை. தவறு இருந்தால் அதை கண்டுபிடித்து சொல்லுங்கள். நான் தெரியும். 3வது உரை, 4வது உரையா தீய உரையா போடுவோம். 4வது 5 வந்துட்டு போல. 5 வந்துட்டு சாலகாம்பியா கவிஞர், மற்றது என்ன 2 பேர் வருதில்லை. சரி, பாப்பையாலாம் வந்துட்டு. இப்ப இதுக்கு என்ன விளக்கம் கொடுங்க. என்னண்டு விண் இன்று பொய்ப்பின், அதாவது மழை ஒரு நாள் பெய்யாம விட்டால், ஒரு நாள் அன்று இல்லை, மழை பெய்யாம விட்டால், இன்று சொல்றது இப்போ இந்த காலகட்டத்தில் பெய்யாம விட்டால் விரிநீர் வியனுலகத்து, விரிந்த நீருடைய இந்த பெரிய உலகத்தில் இவ்வளவு நிறைய 3இல் 2 பங்குள்ள நீர் கொண்ட இந்த உலகத்தில் இவ்வளவு நீர் இருந்தும் கூட மழை பெய்யாமல் விட்டால் உள் நின்று உரற்றும் பசி, எல்லா உயிர்களையும் அந்த பசி வாட்டும். ஏனென்றால் மழை பெய்யாமல் விட்டால் தண்ணி இருந்து பிரயோசனம் இல்லை.
பயிர்கள் வளராது, எங்களுக்கு உணவு கிடைக்காது. நீர் கூட சுத்தமான நீர் மழை மூலமாக தான் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? ஆமா. மழை மூலமாகத்தான் நதி உருவாகிறது, அதன் மூலமாக கிடைக்கிறது. ஊற்று கூட இருக்கிறது தான், இருந்தாலும் மழை எங்களுக்கு தேவை. வாழ்த்துகள். கருத்து சொல்ல மிச்சம் சொல்ல திருக்குறள் திருக்குறள்லாம் சொல்லிட்டேனே. சொல்லிட்டீங்களா? அதான் சொல்லிட்டீங்களா? இல்ல திருக்குறள் சொல்லி பொருளும் சொல்லியாச்சு. நித்திர உணனீங்களா உமாகாண்டிமன்? சரி, அவரை காணவில்லை. நன்றி, வணக்கம் உமாகாண்டிமன். திருக்குறளை 2 தரம் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு, இன்னும் சொல்லலைன்னு சொல்றீங்க. பார்க்கலாம். இன்னும் ஒரு நேரம் நினைக்கிறார். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? பரமலிங்கம். ராதிகா பரமலிங்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்ற நீங்கள் நலம் தானே? நல்ல சும்மா இருக்கிறோம். உங்களுக்கான அந்த 5 சொற்களும் வருகின்றன. 5 விடையே தெரியாது. இவருங்க கொஞ்சம் கரம். கரத்துக்கு வந்து சாகரம். சாகரம். சாகரமா? சரி, சாகரம். மானம், வெகுமானம். வெகுமானம். ஆமா. விடைக்கு வந்துட்டு போல இல்லாம. விடைக்கு எல்லாம் வந்துட்டுதா? இல்ல இல்ல. நனவிடை. நனவிடை. நனவிடை என்றால் என்ன? சரி, பிறகு பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. பழைய ஞாபகங்களாம். நனவிடை என்றாலா? சரி சரி, இருக்கலாம். நீங்கள் அடுத்தது சொல்லுங்க. முறை வந்து வன்முறை வந்துட்டுதா? வன்முறை வந்துடுது. செய்முறை. செய்முறை அது வந்துட்டுதா? இல்ல, வர இல்லை. சொல்லுங்க செய்முறை. ஓகே. மற்றது கிரணம். கிரணமா? ஆமா. கிரணம் என்ன? வெளிச்சம். ஒளிக்காது. கிரகணமா இல்ல கிரணமா? இல்ல, கிரணம். கிரகணம் அது வேற இல்ல, அது அந்த சரி. சந்திரன். ஆமாம், கிரணம். இது கிரணம். சரி, கிரணம். இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் சாகரம் என்றால் என்ன? விளங்கல. சாகரம் என்றால் என்ன? இப்ப நீங்கள் பொருள் சொல்றீங்க. நீங்க சொன்ன சொற்களுக்கு பொருள் சொல்றீங்க. சாகரம் கடல் இல்லையா? கடல். கடல், கடல், சமுத்திரம் எல்லாம் சொல்லலாம். ஆமா. வெகுமானம் என்றால்? வெகுமானம் பரிசு கொடுக்கிறது. பரிசு கொடுக்கிறது வெகுமானம். வெகுமதி என்பது வெகுமானம் சொல்லிக் கொள்ளலாம். நனவிடை என்றால் என்ன சொல்லியிருந்தீங்க? நனவிடை மீட்டி பார்க்கிறது. பழைய ஞாபகங்களை மீட்டி பார்க்கிறது. ஆமாம், எனக்கு தெரியாத புது புது சொற்கள் எல்லாம் நான் வட்டமிடுறேன் பார்க்கறதுக்கு. ஓகேயா? நீங்கள் சரியா பழியான்னு பார்க்கறதுக்கு இல்லை, நான் எனக்குள்ள பூத்தி கொள்றதுக்கு. நீங்களும் பாக்குற நல்லம் தானே, நாங்கள் வந்து சொல்லிட்டு போனா நீங்க இல்ல, தகவல் சொல்றது மட்டும் எங்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது. நாங்களும் தகவலை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஆமா. பரிமாற்றம். இப்பொழுது செய்முறை என்றால் என்ன? செய்முறைண்டா இப்ப ஒரு கணக்கு வந்து நாங்க செய்யறோம்னா அதுக்கு ஒரு செய்முறை இருக்கு. என்ன? அதாவது எப்படி செய்கிறோம் என்ற முறை செய்முறை. ஆமா, எப்படி எதை எப்படி செய்யறோம்ன்றதுக்கு ஒரு செய்முறை இருக்கு. சரி, வீட்டுல பரமலிங்கமா சமைக்கிறோம். வீட்டுல பரமலிங்கமா சமைக்கிறவர். பரமலிங்கம் சமைக்கிறாரா? அவர் சமைத்ததே சமைப்பார். இல்ல, செய்முறை என்னன்னு உங்களுக்கு அடுப்படித்தான ஞாபகம் வந்திருக்கணும், உங்களுக்கு கணக்கு ஞாபகம் வந்துடுது. இல்ல, அவர் வந்து சமைக்கிறதே சமைப்பார். ஆமாம், எனக்கு கூட செய்முறை என்னன்னு எனக்கு இந்த கேக் செய்கிற செய்முறை அதுகள் தான் ஞாபகம் வந்திருந்தது. நான் பகுதிக்கு சொல்லியிருந்தேன். ஏனென்றால் செய்முறைன்னு சொல்லும்பொழுது நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் கூட செய்முறைகள் இருக்கின்றன, கணக்கில் நீங்கள் சொன்னது போல இருக்கிறது, சமையலில் இருக்கிறது, நிறைய வகையான செய்முறைகள் இருக்கின்றன. கிரணம் என்றால் நீங்கள் சொன்னீங்க ஒளிக்கீற்று. என்னையா? வாழ்த்துக்கள். நிறைய புதுச்சொற்கள் சொல்லியிருக்கீங்க. இப்படியான புதுச்சொற்கள் கொண்டு வரணும். அதுக்கு தான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நிறைய புதுச்சொற்கள் வெளியே வரணும். சரி, இப்பொழுது நாங்கள் பழமொழிக்கு போக போகிறோம். வித்தைக்கு அழிவில்லை என்று முடிகிறது. எந்த வித்தைக்கு அழிவில்லை? கற்ற வித்தைக்கு அழிவில்லை என்று வருவதை விட இன்னும் பொருத்தமான ஒன்று இருக்குது. இளமையில் கற்ற வித்தைக்கு அப்படியா? இல்ல, எந்த காலத்துல கற்றாலும் வித்தை அழியாது. ஆனாலும் இது கொஞ்சம் சிறப்பாக நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அந்த ஒரு சொல்லுன்னு சொன்னீங்கன்னா பொருத்தமாக இருக்கும். வித்தைக்கு அழிவில்லை. பழமொழி அப்படித்தான் இருக்கிறது. நான் நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அப்படி பழமொழி இல்லை. முறையாய் கற்ற வித்தைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. முறையாய் கற்ற வித்தைக்கு அழிவில்லை என்பது கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஆனால் பழமொழியின் வடிவம் அப்படி அல்ல. அது எப்படி இருக்குன்னு பிறகு பார்ப்போம். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து சரியாமையுது. பழமொழி சரியா வராட்டும், கருத்து சரியா வருது.
சரி நானே அதை சொல்லி விடுறேன். ஏன்னா நீங்கள் சரியாக கிட்டத்தட்ட வந்துட்டீங்க முறையாக செய்த வித்தைக்குன்னு சொல்லி முறையாக கற்ற வித்தைக்கு. அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை. அப்பியாசம் என்று சொல்லும்போது பயிற்சி. நம்ம பயிற்சி மூலம் பெற்றுக்கொள்ளும் வித்தைக்கு அழிவில்லை. சும்மா நாங்கள் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கிறாங்க அதை பார்த்து இருந்துட்டு எனக்கு சங்கீதம் தெரியும்னு சொல்றதை விட ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவானது இல்லையோ. ஏட்டு சுரக்காய் அதுதான், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. நாங்களும் அதை பயிற்சி செய்து எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொண்டோம் என்றால் எத்தனை வருடங்கள் போனாலும் அது அழியாது. உதாரணத்துக்கு நீச்சல் சொல்வார்கள். நீச்சல் ஒரு முறை கற்றால் எப்பயுமே சைக்கிள் நீச்சல் எல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறது. கற்றால் நாங்கள் எந்த வயது போனாலும் அது நாங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்தால் நாங்களாகவே நீந்த தொடங்கி விடுவோம். அதே போல் சைக்கிளும் நாங்கள் எந்த வயதில் எடுத்தாலும் எங்களால் அந்த பேலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியும். அது உதாரணங்களை சொல்லியிருந்தோம். இப்பொழுது உங்களுக்காக திருக்குறள் பகுதி. சரியா? 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறபடியா உங்களுக்கு பொருத்தமான தான் வருது. தெரிய வேணுமே. கொழுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை. தெய்வம் தொழாள் கொழுநர் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை. அதுதானே உங்களுக்கு தானே எப்படியா தெரிஞ்சிருக்கணும். அது அடிக்கடி சொல்றீங்களா வீட்டுல? அடிக்கடி சொல்றீங்களா இதை வீட்டுல? சொல்றேன். அப்ப ராதிகா நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டாரு, நீங்க திரும்ப சொல்லுங்க. அது தெய்வம் தொழாள் கொழுநர் தொழுதழுவாள் தெய்வம் தொழால் இவரை தொழுதிடுவாள். இல்ல, தெய்வம் தொழால் இவரை தொழுதழுவாள். தெய்வம் கொழுநர் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை. நீங்க மிக அருமையா சொல்லிட்டீங்க. அவக்கும் தெரிஞ்சாதானே அவன் அப்படி செய்வா. கொஞ்சம் இது நான் திருக்குறள் பார்க்க எனக்கு அவ்வளவு வராது. இப்பொழுது விளக்கத்தையும் நீங்க அப்படி அவ இருக்கக்குள்ளே சொன்னீங்கன்னா கொஞ்சம் அவக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்க. கடவுளை கும்பிடாம கணவரை கும்பிட்டு தொழுது எழுவாள் அவள் பெய்யுன்றதுன்னா மழை பெய்யுமா? ஆமாம், அதாவது பத்னி கடவுளை கூட நீங்க கும்பிட வேண்டிய கட்டாயம் இல்லை. உங்களுடைய கணவனை நீங்க வணங்கி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்க பெய்யன்னு சொன்னா மழை பெய்யும். உண்மையிலேயே திருவள்ளுவர் அழகாக உலகத்துக்கெல்லாம் பொதுமறையாக திருக்குறளை தந்திருந்தாலும் நான் தொலைக்காட்சியில் சொல்றேன், நிறைய எதிர்ப்புகள் வரும். இருந்தாலும் நான் சொல்லியாக வேணும். அவருடைய திருக்குறளில் ஆணாதிக்கம் அதிகம். ஏன் ஒரு பெண் ஆணை தொழுதழுதால் பெய்யன மழை பெய்யணும்? அதை நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனா பழமொழி அப்படித்தான் இருக்குது இல்லையா? ஆமாம். அவருடைய திருக்குறளை நீங்கள் வடிவா பார்த்தீங்கன்றால் ஈன்ற பொழுதில் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகளை பற்றி அங்கே இருக்காது. இப்படி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மகனுக்குத்தான் இருக்கும். தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி தான் இருக்குது, மகளுக்கு ஆற்றும் உதவி இல்லை. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேன், அதில் ஆணாதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு உலகத்துக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதால இப்போ நல்ல விஷயங்களை மாத்திரம் எடுப்போம். ஆனால் இதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளும். சரியா? கொழுநாள்லாம் தொழுது எழலாம். அதுக்காக பெய்யண்டா மழை பெய்யாது. அதே போல தெய்வம் தொழான் மனைவியை தொழுதழுவான் பெய்யன பெய்யும் மழை. அப்படி மாத்தி இருக்கலாம். ஆமாம், துணையை என்று போட்டிருக்கலாம். கொழுநாள்னு சொல்லாம துணையை என்று போட்டிருக்கலாம். துணை என்று கூட அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். நாங்களும் எத்தனை எதிர்ப்புகள் வரப்போகுதோ நிகழ்ச்சி முடிய தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமாம், இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். என்னென்ன சொற்கள் வந்திருக்கின்றன பார்த்தோம்னு சொன்னால், கரத்தில் சக்கரம், தகரம், சிகரம், புக்கரம், நகரம், சாகரம் வந்திருக்கின்றன. அதே போல் அகரம் இருக்கிறது, சேகரம் இருக்கிறது, பயங்கரம் இருக்கிறது. சேகரம் என்றால் சேகர் என்று சொல்வார்கள், பேரெல்லாம் இருக்கிறது. சேகரம் என்றால் வம்சம், ஒரு வழி வழியாக வரும் வம்சம் என்று சொல்லலாம். இல்லை அது கூட்டத்தை கூட சொல்லிக்கொள்ளலாம். சேகரம், பயங்கரம் எல்லாம் இருக்கிறது. மானம், அவமானம், தன்மானம், அனுமானம், விமானம், தீர்மானம், வெகுமானம் என்று நிறைய மானங்களை சொல்லிவிட்டார்கள். அதில் வருமானம் கூட இருக்கிறது, அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். விடையில் பிரியாவிடை, வினாவிடை, பணிவிடை, ஆவிடை, நனவிடை என்று வந்திருக்கின்றன. அதை தாண்டி நிறைய விடைகள் என்னால் கூட எடுத்துக்கொள்ள முடியவில்லை. முறை என்று வரும்பொழுது விடுமுறை, தலைமுறை, முதன்முறை, திருமுறை, செய்முறை எல்லாம் வந்திருந்தது. அடக்குமுறை என்ற ஒன்றையும் நாங்கள் இங்கே இணைத்துக் கொள்ளலாம். ரணத்தை பொறுத்த வரைக்கும் ஆபரணம், இது என்னுடைய சொற்களை சொல்கிறேன், காரணம், மரணம், சரணம், விவரணம் என்று வர வேண்டும். கிரணம் எல்லாம் வருகிறது. அதே போல் ஆபரணம், தோரணம், வாரணம் என்றால் தெரியும் யானை, சாதாரணம், அசாதாரணம் என்று கூட நாங்கள் நிறைய சொற்களை உருவாக்கி கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் முக்கியமான ஒரு பகுதிக்கு போகிறோம். அதாவது
ஃபேஸ்புக் வழியாக எங்களுடன் இணைந்து கொண்ட நேயர்களுடைய பெயர்களை வாசிக்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. அவர்களுடைய பெயரை வாசிக்கும் வரை இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடன் அருந்தா, கோணேஸ்வரன், தீபா, துரசிங்கம், உமா காண்டிபன், ராதிகா அவருடன் சேர்ந்து பரமலிங்கம் இணைந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்ட நேயர்களை நாங்கள் விரைவாக பார்த்தோம் என்று சொன்னால் உமா காண்டிபன், ராதிகா பரமலிங்கம், கிருஷ்ணகோபாலன் பொன்னுத்துறை, செல்லாமோகன், ரஞ்சித்குமார் முருகேசன், கேக்ஸோ பிளாங்கோக், கோனேஸ் வருஷி, ராஜிகாந்த், ராஜேய், ஆண்டனி சின்னப்பன், பிரியா சிவா, பத்தினியன் சாந்தன், ARS விமலன், சேனா KS சேனா, பிரசாந்த் விஜயகுமார், சல்மான் கான், பொன்னம்பலம் கிருபா ஆகியோர் இணைந்தார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் எங்களுடன் கொமெண்ட்ஸ் வாயிலாக இணைந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதைத் தொடர்ந்து உங்களுக்காக என் மனதில் இருப்பவர் யார் என்ற நிகழ்ச்சி ஆரம்பமாகும்.